கண்டா. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம். எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்களுடைய வெற்றி, அந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படி ஒரு கேள்வி வந்தது. அப்ப எல்லாரும் போயிட்டு அந்த அர்ஜுனனுடைய ஒரு மகன் அவனுடைய தலையை இந்த யுத்தத்தெல்லாம் கண்காணிக்க பார்க்க, அவனை யுத்தத்துல ஆரம்பத்துல ஒரு பலியாக்கி அவனுடைய தலைய அங்க ஒரு சின்ன ஒரு குன்று மேல வச்சிருந்தாங்க. அவன் பேரு, அர்ஜுனனுடைய மகன், அவன் பேரு பர்பரிக்னு அங்க சொல்லுவோம் ஹிந்தியில, தமிழ்ல அரவான்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாது. அவனை அங்க சாட்சியா, இந்த யுத்தத்துக்கு சாட்சியா அந்த மலை மேல குன்று மேல அவனுடைய தலையை பதித்திருந்தாங்க. இந்த கேள்வி எழுந்த உடனே பாண்டவர்களுடைய இந்த வெற்றிக்கு யார் காரணம்? இந்த கேள்வி எழுந்த உடனே பொதுவா எல்லார் மனசுலயும், அந்த போரை வெளிப்படையா பார்த்தவர்கள் எல்லோரும் மனசுலயும் அர்ஜுனன் தான் காரணம் அப்படிதான் இருந்தது. அவன் கிட்ட போய் கேட்கிறாங்க எல்லோரும், நீ பார்த்தியே யாரு இருந்தான் யுத்தத்துல, எல்லாத்துலயும் யாரு இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்றான், ஸ்ரீகிருஷ்ணன் தவிர வேற யாரையும் நான் பார்க்கல. அவன் ஒருத்தன் தான் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் எல்லா திசைகள்லயும் அவன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்றான். இது அவனுடைய சூக்ஷ்ம பார்வைக்கு தெரிந்த விஷயம். பின்னணியில ஸ்ரீகிருஷ்ணன் தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு. இதனுடைய கொஞ்சம் விரிவா இதை ஆராயும் போது, கௌரவர்களுடைய அவங்க பக்கத்துல இருந்த ஒவ்வொரு தளபதியுடைய மரணத்துக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் தான் காரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க முடியும். அவன் இருந்திருக்கலைன்னா அந்த தளபதிகளை மாய்த்திருக்கிறது, அவர்களை தோற்கடித்திருக்கிறது அல்ல கொன்றிருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட நடந்திருக்காத காரியம். ஒவ்வொன்னா பார்ப்போம். ஆரம்பத்துல யுத்தம் ஆரம்பிக்க போகுது. யுதிஷ்டிரன், அவன் தர்மபுத்திரன் இல்லையா, அவன் போய் தாத்தா கிட்ட, பீஷ்மர் கிட்ட, தாத்தா நாங்க உங்களை கொல்லறதுக்கு என்ன ரகசியம், உங்களை கொல்லணும்னா அதுக்கு என்ன ரகசியம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, நான் அதை உரிய நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்மபுத்திரன் இன்னொரு விஷயம் பண்றான். அந்த யுத்தத்துல 2 பேருக்கும் நடுவுல நின்னுட்டு எதிர் அணிய, கௌரவர்கள் அணிய பார்த்து, உங்கள யாருக்கெல்லாம் இந்த பக்கம் வரணும்னு தோன்றதோ, கௌரவர்கள் பக்கம் இல்லாம எங்க பக்கம் வரணும்னு தோணித்தோ அவர்கள் எல்லாம் வரலாம், இப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது, அந்த 100 பேர்ல ஒருத்தர் இல்ல, அவருடைய திருத்தராஷ்டிரனுடைய இன்னொரு மனைவியோட ஒரு மகன் தர்மவான், அவன் இந்த பக்கம் வருவதாக ஒரு சம்பவம் இருக்கு. அப்படி இந்த யுதிஷ்டிரன் போய் கேட்டதற்கு இந்த பீஷ்மர் சொல்றாரு, நான் உரிய காலம் வரும்போது சொல்றேன். 10 நாள் ஆச்சு, யுத்தம் நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கு. எந்த பக்கமும் தோக்குற மாதிரி இல்லை, எந்த பக்கமும் கீழே விழுற மாதிரி இல்லை. பீஷ்மர் எதிரணிய அடிச்சிருவாரு, தோற்கடிச்சிருவாருன்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. எதிரணி கிட்ட 7 அக்ஷௌகிணி சேனை தான் இருக்கு, கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷௌகிணி இருக்கு, மிகச்சிறந்த தளபதிகள் இருக்காங்க. ஆனும் எந்த விளைவும் வரல. 10 நாள் ஓடிக்கொண்டே இருக்கு.
துரியோதனன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிறான். அவனுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆக இன்னொரு காரணம் இருக்கு. அவனுக்கு அவங்க மேல இருந்த கோபம், பாண்டவர்கள் மேல இருந்த கோபம் ஒரு காரணம். அதை தாண்டி அவனுடைய நண்பன் கர்ணன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். பீஷ்மர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்ணன் தளத்துக்கு வரமாட்டான். இந்த கிரிக்கெட்ல ஒருத்தன் அவுட் ஆகுற வரைக்கும் அடுத்தவன் காத்துன்னு உட்காந்துருப்பான் பேடை போட்டுக்கிட்டு. அவன் எப்போ அவுட் ஆவான், நான் எப்போ உள்ள போய் என்னுடைய வீரத்தை காட்டலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கர்ணன் வெளியில உட்கார்ந்துருக்கிறான். அதுவும் இவனுடைய நிலைக்குள்ளாத ஒரு நிலைக்கு ஒரு காரணம் துரியோதனனுக்கு. 9 ராத்திரி ஆச்சு, 9 நாள் ஆச்சு. 9வது ராத்திரி துரியோதனன் பீஷ்மருடைய டென்ட்டுக்கு போகிறான். போயிட்டு அவனுடைய எப்பவும் போல அவனுடைய அந்த மொழியில பீஷ்மரை கொஞ்சம் தாறுமாறா, மரியாதை இல்லாம ரொம்ப மோசமா எல்லாம் பேசுறான். என்னுடைய உற்பத்தின்னுட்டு பாண்டவர்களுக்கு விசுவாசமா, பாண்டவர்களுக்கு அன்பா, அவங்க மேல கிருஷ்ணமா இருக்கிற அப்படின்லாம் என்னெல்லாமோ பேசி விடுறான். நீ நேர்மையா சண்டை போடல, யுத்தம் பண்ணல அப்படின்லாம் பேசுற. பீஷ்மர் ரொம்ப மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். ரொம்ப டிஸ்டர்ப் ஆன நிலையில அவர் என்ன சொல்றாரு, சரிடா, நாளைக்கு நான் அல்லது அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிடு. பீஷ்மர் சபதம் எடுத்துட்டாரு. இந்த செய்தி வேகமா பாண்டவர்கள் படைக்கும் பரவுது. பாண்டவர்கள் படையில எல்லாருக்கும் பீஷ்மர் சபதம் எடுத்துட்டாரு, நாளைக்கு அர்ஜுனன் கதி கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிலாம் எண்ணம் வருது. திரௌபதிக்கு அந்த செய்தி வருது. உடனே திரௌபதி ரொம்ப வருத்தம் அடைகிற. அந்த கடைசியில இமாலயால ஒவ்வொருத்தரா விழும்போது, இமாலயால சொர்க்கத்தை நோக்கி அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொருத்தரா விழுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் விழும்போதும் தர்மபுத்திரன்ட்ட, யுதிஷ்டிரன்ட்ட அந்த தர்மன் கேட்கிறார், கூட வந்த நாய், இவன் ஏன் விழுந்தான், இவன் ஏன் விழுந்தான்னு. திரௌபதி விழுந்த போது கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க 5 பேரும் அவளுக்கு கணவன் இருந்தா கூட அவளுக்கு அர்ஜுனன் மேல அதிகமான ஒரு, அதனால அவ இறந்து விழுந்தா அப்படின்னு பதில் சொல்லுவார். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே அர்ஜுனன் இந்த மாதிரி நாளைக்கு பீஷ்மர் சபதம் எடுத்துட்டாருன்னு உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, அவன் சாவதை என்னால பார்க்க முடியாது, நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்றேன்னு சொல்லி அழுதுன்னு உட்கார்ந்துருக்க. இப்ப இவள் கண்ணீர் விட்ட போதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் அங்க ஆஜர் வந்துடுவான். உடனே இவ துயரத்துல, துக்கத்துல, வருத்தத்துல இருக்கும் போதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் வந்தான். அன்னைக்கு அந்த துகில் உரியப்படும் போது, துர்வாச முனிவர் காட்டுல நாங்க 1000 பேர் சாப்பிட வரோம், தயாராயிருன்னு சொல்லி அக்ஷய பாத்திரத்துல ஒண்ணும் இல்லாம இருந்த போது, அது மாதிரி இவளுக்கு ஆபத்துல வந்தவன். அதனால இப்போ அவள் அழுகும்போது ஸ்ரீகிருஷ்ணன் வரா. என்ன நடந்தது, என்ன இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, அதுக்கு என்ன, நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போறேன். என்னால அர்ஜுனன் உயிர் விடுவதை, சாவதை என்னால பார்க்க முடிவு பண்ணிட்டேன். பீஷ்மர் சபதம் எடுத்திருக்காருன்னா அர்ஜுனன் மரணம் நிச்சயம்னு. ஏன்னா அவர் சபதத்துக்கு பெயர் போனவர். அந்த பிரம்மச்சாரி விரதத்துக்கு சபதம் எடுத்தாரு சின்ன பையனா இருக்கும்போது. நான் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சாரியா இருப்பேன், அந்த சபதத்திலிருந்து. அதனால இவள் நாளைக்கு அர்ஜுனனுடைய முடிவுதான் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்ற, நான் உயிரை மாய்த்து கொள்ள போறேன் அப்படிங்கிற. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் என்ன செய்யறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் உயிர் மாய்த்து கொள்ள இந்த அக்னியை தயார் பண்ற. எல்லாம் விறகெல்லாம் வைத்து, கட்டையெல்லாம் வைத்து அக்னி ரெடி பண்றான். இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இவன் உதவிக்கு உதவிட்டு நான் உயிர் விடுவதற்கு எது செய்யறான்ல அப்படின்னு. நல்ல வெளியில மழை கொட்டிட்டு இருக்கு. அவன் அக்னி அந்த ஷெட்டை வச்சு அதுக்குள்ள அக்னி ரெடி பண்றான். அப்போ ராத்திரி வேலை. இவள் ஒரு வித அதிர்ச்சியில இருக்கும்போது அவன், நீ அக்னியில பிரவேசம் பண்ணும்போது, அக்னியில குதிக்கும் போது
நல்ல ஒரு பவித்திரமான மங்களமான உடையில இருக்கணும். அதனால இப்படி பழைய உடையில எல்லாம் இருக்கக்கூடாது. நீ போய் கல்யாணத்துக்கு கட்டிய கூறப்புடவை, கல்யாணத்துக்கு போட்ட நகைகள் எல்லாத்தையும் போட்டு மங்களமான உடையோட வாங்க. இவளுக்கு இன்னும் அதிர்ச்சி, இன்னும் அழுது கொண்டே உடம்பெல்லாம் இதெல்லாம் மாத்திண்டு, துணியெல்லாம் மாத்திண்டு வர. அவன் என்ன செய்யறான், இவளை அக்னியை சுத்தி வா, 3 முறை பிரவேசம், அக்னிக்குள்ள போவதற்கு முன்னால 3 முறை சுத்தி வா அப்படின்னு சொல்றான். இவளுக்கு புரியவே இல்லை இந்த ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறு செய்வது. அவன் சுத்தி வரும்போது, சுத்தி வந்துட்டு இவன் என்ன சொல்றான், அக்னி பிரவேசத்துக்கு முன்னால வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு தன்னுடைய தோள் மேல அவளை உட்கார வைத்து அவளை அழைச்சிட்டு நல்ல கொற்ற மழையில நடுராத்திரி நேரம் அழைச்சிட்டு பீஷ்மருடைய டென்ட்டை நோக்கி போறான். பீஷ்மர் இந்த மாதிரி சபதம் எடுத்த உடனே ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி ஒரு பரவச நிலையில அவர் இங்கேயும் அங்கேயும் ஒரு சிங்கம் மாதிரி டென்ட்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்து வேகமா, நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியாது. அவர் இப்படி இங்க இருந்து அங்க போறாரு, அங்க இருந்து இங்க வராரு, வேகமா நடந்துட்டு இருக்காரு சிங்க நடையில. இவன் என்ன செய்யறான், ஸ்ரீகிருஷ்ணன் அந்த டென்ட் வாசல்ல போய் கீழே இறக்கி விட்டு திரௌபதிய, இந்த பாரு உன்னுடைய செருப்பை என் கையில கொடு. இந்த பீஷ்மர் டென்ட்டுடைய இந்த பக்கத்துல இருந்து அந்த திசையை நோக்கி போகும்போது சத்தம் போடாம, காலில் செருப்பு இல்லை, அதனால சத்தம் போடாம அவள் பின்னாலேயே போய் அவர் அந்த கோடிக்கு போய் திரும்புற நேரத்துல அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு அவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவ்வளவு உள்ள போற, போயிட்டு அவள் பின்னாலேயே, பீஷ்மர் பின்னாலேயே போய் அங்க அவர் திரும்புற நேரத்துல கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ற. அவருக்கு ஒரு மங்களமான உடையில கல்யாண வேஷத்துல ஒரு பெண் நமஸ்காரம் பண்ணும்போது சௌபாகியவதி பவ, மாங்கல்யம் என்ன சொல்றது, தீர்க்க மாங்கல்ய அப்படின்னு கொடுக்கிற ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சௌபாகியவதியாக இரு, தீர்க்க சுமங்கலி பவ, நீண்ட காலம் சுமங்கலியாக கணவனோடு இரு அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்தபடி அந்த பெண்ணை தோளை பிடித்து தூக்குறார். பார்த்தா திரௌபதி. இவர் எடுத்த சபதம் நானோ அர்ஜுனனோ. அப்போ அவருக்கு மனசுக்குள்ள குழப்பம் இருந்ததுனால, இப்படி ஒரு சபதத்தினால, குழப்பத்தினால ரொம்ப பரவசத்துல இருந்தாரு, வேகமா இங்க இருந்து அங்க ஓடிட்டு இருந்தாரு. இது பார்த்த உடனே அவருக்கு புரிந்து போச்சு, இது கிருஷ்ணனுடைய விளையாட்டாத்தான் இருக்கும். நேர வெளியில ஓடி வராரு. ஓடி வந்தா ஸ்ரீகிருஷ்ணன் திரௌபதியுடைய செருப்பை கையில வச்சுட்டு மழையில, தப்ப மழையில நனைந்தபடி வெளியில நின்றுட்டு இருக்கிறான். அப்போ உடனே பீஷ்மருக்கு நாளைக்கு என்ன செய்யணும்னு புரிந்து போச்சு. அவருக்கு தான் இச்சா மரணம் இருந்தது இல்லையா, விரும்பின நேரத்துல அவரால் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால யுதிஷ்டிரன் அவர் வழித்து, நீ அன்னைக்கு கேட்ட இல்லையா, நான் இப்ப சொல்றேன், என்ன சாகடிக்கணும்னா நீங்க சிகண்டிய முன்னால நிறுத்தி அவன் என்னோட போரிடணும், அவனுக்கு பின்னால நின்னபடி அர்ஜுனன் என் மேல அம்பு விடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சிகண்டிக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். அவனை நான் ஆணாவாக கருதல, ஆணா கருதல. அவன் ஒரு ரெண்டும் கெட்டான், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு. அது வேற கதை, அப்புறம் வேற ஒரு நாள் பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு முதல்ல இத கொஞ்சம் மனசுல தயக்கம் வருது. இது ஒரு தைரியமான விஷயம் இல்லை, வீரனுக்கு உகந்த விஷயம் இல்லையே, ஒரு அவனுக்கு பின்னால நின்றுட்டு தூணுக்கு பின்னால நின்று அடிக்கிறதோ அதெல்லாம். ஆனா ஸ்ரீகிருஷ்ணன் அவன்கிட்ட சொல்றான், இதுதான் வழி, சிகண்டி முன்னால நின்று நீ பின்னால இருந்து அடிக்கணும். பீஷ்மர் அந்த மரணத்து காலத்துல கூட அவருக்கு இருந்த ஒரு கொழுப்பு பாருங்க, மேல சிகண்டியோட அம்பு வரும்போது அப்படி தட்டி விடுவாராம், இது சிகண்டியோட அம்பு அப்படின்னு. அர்ஜுனனுடைய அம்பு அப்படி உள்ள பாய்ந்து போகும்போது பெருமைப்படுவாராம், இது என்னுடைய பேரன் அர்ஜுனனுடைய அம்பு. அப்புறம் அம்பு படுக்கையில விழுறாரு, பீஷ்மருடைய முடிவு ஆகிறது. அடுத்து துரோணர், துரோணாச்சாரியன். துரோணாச்சாரியன்
கடுமையான யுத்தம் புரிகிறார். அதே போலதான் அவருடைய ஈகோவை தீண்டி விடுறான். உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு அவன்தான் பிரியமானவன், அர்ஜுனன் தான் பிரியமானவன், நீ பாரபட்சம் பண்ற உன்னுடைய சிஷ்யர்கள் மத்தியில அப்படிலாம் சொல்ல பிறகு துரோணர் ஆவேசமடைந்து ரொம்ப கடுமையான யுத்தம் பண்றாரு. 4 நாள் அவர் தான் தளபதி. 14வது நாள் அபிமன்யு கொல்லப்படுறான். அப்போ துரோணர் எப்படி இறப்பது, அவரை எப்படி மாய்ப்பது? துரோணருக்கு ஒரு பலகீனம் இருந்தது. அவனுடைய மகன் தான் அவருக்கு பெரிய பலகீனம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் யோஜனையில அஸ்வத்தாமா அவருடைய மகன், அவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வழி. அவர் ஒரு ஒரு அதிர்ச்சியில அரமயக்க நிலை போவார். அப்போ அவரை மாய்த்திடணும் அப்படின்னு. அஸ்வத்தாமா உடனே பீமன் என்ன செய்யற, அஸ்வத்தாமாங்கிற பேர்ல இருக்கிற ஒரு யானையை கொன்னுட்டு கத்துறான், அஸ்வத்தாமா ஹதஹ, அஸ்வத்தாமா ஹதஹ, கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டான். துரோணருக்கு இது கேள்விப்பட்ட உடனே இங்க ஒரு அதிர்ச்சி, இது உண்மையான ஒரு சந்தேகம், இது பொய்யா இருக்கலாம்னு ஒரு சந்தேகம். யுதிஷ்டிரனை பார்க்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்க, நீ சொல்லணும், இதை நீ ஆத்தரைஸ் பண்ணணும் அந்த வாக்கியத்தை. அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான் யுதிஷ்டிரன் வாயால். யுதிஷ்டிரனும் முதல்ல தயங்குறாரு. சத்தியவச்சனம், நான் உண்மையே பேசுவேங்கிற வாக்கு இருக்கு அவருக்கு. அஸ்வத்தாமாங்கிற யானை கொல்லப்பட்டது, அதனால ஒரு வகையில அது உண்மைதான். இருந்தா கூட மறைக்கப்பட்ட உண்மை, மறைமுகமான உண்மை, அது பொய் தான், பொய்க்கு சம்பந்தம். ஏன்னா இவர்கள் விரும்புவது அஸ்வத்தாமா என்ற உன்னுடைய மகன் இறந்தான், அதுதான் மெசேஜ் போகணும். கொஞ்சம் தயங்குறாரு. கடைசியில ஸ்ரீகிருஷ்ணன் தான் தலைவன். ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னபடி அர்ஜுனன் யுதிஷ்டிரன் அதை ஒத்துண்டு சொல்றாரு. அஸ்வத்தாமா ஹதஹ குஞ்சரஹ, குஞ்சரனா யானை, அந்த வார்த்தையும் சேர்த்து. அதாவது பொய் சொன்ன மாதிரியும் ஆகாது. மற்றவர்களுக்கு தெரியும் இவருடைய வீக்னஸ். எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சைகையில மிகப்பெரிய அளவுல ஒலி எழுப்பி டமாரம் அடித்து சங்குகளை ஊதி குஞ்சரக அப்படிங்கிற அந்த வார்த்தையை மறைச்சிடுறாங்க. அந்த சத்த ஒலியில இது மறைந்து போகும், அழுந்தி போயிட்டு இருக்கு. இவர் உடனே மயக்கம் போட்டு அப்படியே சோர்ந்து விழுந்துடுறாரு, ஆயுதத்தை கீழே போட்டுடுறாரு. திருஷ்டத்யும்னன் இதுக்காகவே காத்திருந்தான். அவன் இவளை கொல்வதற்காகவே பிறந்தவன். கோடாலி எடுத்துன்னு போய் அவருடைய தலையை வெட்டி அவரை கொல்றான். இதுக்கு நடுவுல இவர்களை காப்பாற்றுவதில் கூட ஸ்ரீகிருஷ்ணனுடைய பங்கு எப்படி இருந்தது பாருங்க. அபிமன்யு இறந்து போகிறான். அபிமன்யு இறந்து போகும்போது அர்ஜுனன் அந்த யுத்த கஷேத்திரத்துல, குருக்ஷேத்திரத்துல இல்லை. அவனை 7 அரசர்கள், சம சப்தகர்கள் அப்படின்னு 7 அரசர்கள், அண்ணன் தம்பிங்க, அவர்கள் இவனுக்கு சவால் விடுவான். வாடா, ஆம்பளையா இருந்தா எங்களோட யுத்தம் போடுங்க. உடனே யுத்தத்துக்கு போவான், அவங்க ஓடி போவாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப சவால் விடுவான். இவன் திரும்ப துரத்தின்னு போவான், அங்கே அவன் திரும்ப ஓடி போவான். இது நடந்து அவங்கள அந்த யுத்த கஷேத்திரத்திலேருந்து பல தூரம், பல யோஜனைகள் தூரம் அழைச்சிட்டு போயிட்டான் அர்ஜுனனை. கடைசியில அர்ஜுனன் அவர்கள் 7 பேரையும் கொன்னுட்டு திரும்பி வராங்க இப்போ யுத்த கஷேத்திரத்துக்கு. அன்றைக்கு அர்ஜுனன் இல்லை. கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு ஒப்பந்தம். கர்ணன் கிட்ட துரியோதனன் சொல்லியிருக்கான், நான் எல்லாரையும் கொல்லல, எனக்கு தர்மபுத்திரனை பிடிச்சு கொடுத்துரு, போதும், நாம யுத்தத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். தர்மபுத்திரனை பிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்றான் கர்ணன். அன்னைக்கு சக்கரவியூகம் அமைக்கிறாங்க. அன்னைக்கு சக்கரவியூகத்தை உடைச்சுன்னு உள்ள வரக்கூடிய ஆற்றல் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் இல்லை. அப்போ பாண்டவ சேனை இதுல கொஞ்சம் குழம்பும். இன்னைக்கு யுதிஷ்டிரனை பிடித்துடலான்னு நினைக்கிறாங்க.
ஆனா அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அபிமன்யு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுது சக்கர வியூகத்தை பற்றி அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறா போல இவர் உள்ள இருக்கிற குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி அது எப்படி பிளக்கணும், எப்படி உள்ள போகணும்லாம் அதெல்லாம் அந்த குழந்தைன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறது. அதனால அபிமன்யுக்கு அது தெரியும். ஆனா அதை பொழந்து வெளியில எப்படி வருவது அப்படிங்கிற விஷயம் போது அம்மா தூங்கி போயிடுறார். அதனால அவரும் பேசுவதை நிறுத்திடுறாரு. இவனுக்கு வெளிவர தெரியாது. இருந்தாலும் ஒப்பந்தம் இவன் பீமன் கிட்ட சொல்லி என்ன பாதுகாப்பா என்னோடவே உள்ள வரணும். நான் அதை பிளந்து உள்ள போகும்போது நீயும் உள்ள வந்துடணும். அப்போ நம்ம பிளந்துடலாம் அப்படின்னு பீமனுடைய பாதுகாப்புல அபிமன்யு அன்னைக்கு உள்ள போகிறான். ஆனா பிளந்து உள்ள போன உடனே அடுத்து பீமன் வருவதற்குள்ள அவனை ஜெயத்ரதன் நடுவுல நின்று சக்கரவியூகத்துல அவனை உள்ள பூராம தடுத்துடுறான். ஜெயத்ரதன் என்பவன் துரியோதனனுடைய மாப்பிள்ளை, தங்கை கணவன். துஷ்யலா அப்படின்னு அந்த தங்கையுடைய பெயரு. ஜெயத்ரதன் தடுத்துடுறான். அபிமன்யு தனியா உள்ள மாட்டிக்கிறான். இவர்கள் எல்லோரும் இன்னைக்கு இவன் சீக்கிரமா தர்மபுத்திரனை பிடிக்கணும் திட்டம் போட்டவர்களுக்கு இவன் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து நாள் முழுவதும் சண்டை போடுறான், தனி ஒருவனா அத்தனை பேருக்கும் எதிராக. கடைசியில் அவர்கள்லாம் கோபம் அடைந்து விரக்தி அடைந்து தர்மத்தை எல்லாத்தையும் ஓரங்கட்டி சுத்தி 7-8 பேர் சூழ்ந்து அவனை தனி சின்ன பையன் 16 வயசு பையனை எல்லாரும் சேர்ந்து எல்லா திசைகள்ல இருந்து தாக்கி அவனை அடிக்கிறாங்க. அவன் கூட கேட்கிறான், இதுதான் அவங்க தர்மமானு கேட்கிறான். ஆனா அதெல்லாம் கேட்கல. அவன் கடைசியில கீழே தரையில நின்று சண்டை போடும் பொழுதும் அவனை எல்லா பக்கம் பின்னால இருந்தெல்லாம் தாக்குறாங்க. அவன் சக்கரத்தை வைத்து தேர் சக்கரத்தை வைத்து சண்டை போடுறான். எவ்வளவு கோபம் இவங்களுக்குன்னு சொன்னா, அந்த அபிமன்யு செத்து கீழே விழுந்த பிறகு அவனுடைய பிணத்தை கர்ணன் உதைக்கிறான். அவ்வளவு கோபம், இன்னைக்கு நம்ம திட்டமெல்லாம் பாழ் பண்ணிட்டான் இவன். இப்படி நடந்து என் சாயங்கால நேரத்துல அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் திரும்பி வராங்க. சமசப்தகர்களை கொன்னுட்டு வர்ற வழியில ஒரு இடத்துல ஒரு கூட்டம். அர்ஜுனன் கேட்கிறான், என்ன கூட்டம் அது, ஏதோ கூட்டமா இருக்கேன்னு. போய் பார்த்துட்டு வாங்குறான் ஸ்ரீகிருஷ்ணன். உடனே இறங்கி அவன் பார்க்க போகிறான். போனா அங்க திரும்பி வரான். என்னப்பான்னு, அங்க யாரோ ஒருத்தன் அவன் பாவம், அவனுடைய 10-15 வயசு பையன் செத்து போயிட்டான். அதுக்காக இப்படி அழுவானா, மண்டே கீழே மோதி மோதி அழுறான். ஒரு பையன் செத்து போனதுக்கு எதெல்லாம் இயற்கை தானே வாழ்க்கை அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். ஸ்ரீகிருஷ்ணன் சிரித்தபடி கேட்டுக்கிறாரு. கேம்புக்கு வராங்க திரும்பி. டென்ட் பார்த்தா சன்னாட்டா, பயங்கர அமைதி, மயான அமைதி. இவன் உள்ள வரும்போதே என்னாச்சு என்னாச்சு, இன்னைக்கு ஏதாவது தப்பா ஏதாவது நடந்துட்டா, அண்ணன் எல்லாம் பாதுகாப்பா தானே இருக்காரு, அண்ணனுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படின்னு கேட்டபடி வரான். அவனுக்கு கற்பனையில கூட இப்படி யோசனை பண்ணல. பார்த்தா பீமன் வந்து, அண்ணா இந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாவுக்கு ஒண்ணும் இல்லை, அபிமன்யு அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் மூர்ச்சையிட்டு கீழ் விழறான். வருத்தத்துல புலம்புறான். அதே மண்டைய மோதி கீழே மோதி அடிச்சு திரும்ப மயக்கமுற்று அவனை எப்படி சமாதானப்படுத்துவதுன்னு தெரியல. நான் நாளைக்கு என்னால அபிமன்யம் இல்லாம உயிர் வாழ முடியாது, என்னுடைய உயிரை நான் மாய்த்துக்கிறேன் பாரு. எதிரி படைக்கு ஹல்வா மாதிரி அர்ஜுனன் செத்து போனா அப்புறம் என்ன இருக்கு சண்டை. அப்போ அப்படி அவன் சொன்ன உடனே அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் பீமனை பார்த்து கேட்கிறான், அண்ணா ஆமா அபிமன்யு எப்படி தனியா போனா, அவனை பாதுகாக்க கூட போலியா நீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப பீமன் சொல்றான், ஜெயத்ரதன் என்னை தடுத்துட்டான். அர்ஜுனன் இதுவரைக்கும் சோகத்துல இருந்தவன் அப்படியே ஒரு பீரிட்டு அவனுக்குள்ள கோபம் வருது. கோபம் வந்த உடனே நாளைக்கு சாயங்கால சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த ஜெயத்ரதனுடைய தலையை சீவிடுவேன். ஸ்ரீகிருஷ்ணன் தலையில அடிச்சுக்கிறான். என்னடா அது, நீங்க சபதம் எடுக்கிறதெல்லாம் நிறுத்த மாட்டீங்களா? இப்ப அவனுக்கு ஒரு வழி சொல்லிட்டீங்கல்ல கௌரவ படைக்கு, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டா அர்ஜுனன் செத்து போயிடுவான். அவன் அப்படிதான் சொல்றான், நாளைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அவனுடைய தலையை எடுக்கணும், இல்ல எடுக்கலைன்னா நான் என்னுடைய உயிரை மாய்ச்சுங்கிறான்.
சரி, அடுத்த நாள் யுத்தம் நடக்கிறது. ஜெயதிரதன் எல்லாம் படை வீரர்களா சூழப்பட்டு அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம இருந்தது. அர்ஜுனன் அது வரைக்கும் அவன் கண்ணெல்லாம் அங்கே இருந்தது. ஆனா நடுவுல சூரியனே பார்த்துட்டு இருக்கான். ஒரு குறியோட ஒரே லட்சியத்தோட வேலை செய்யும் பொழுது நம்ம மனசு முழுக்க அதுல இருக்கும். வேற டென்ஷன். கடிகாரத்தை பார்த்து நான் சின்ன வயசுல எனக்கு காலேஜ் ஸ்கூல் பரீட்சைக்கு போகும்போது கடிகாரம் கட்டின்னு போக மாட்டேன். ஏன்னா நிறைய தடவை கடிகாரம் இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு பார்க்க தோணும். அப்போ டென்ஷன்ல படித்தது மறந்து போகலாம். அதனால அது மாதிரி இவனுடைய பார்வை பாதி நேரம் சூரியனை பார்த்துட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் இருக்கும் அஸ்தமனத்துக்கு. அந்த டென்ஷன்ல அவனால ஒண்ணும் முடியல. கடைசியில சரணடைகிறான். கண்ணா, என்ன செய்வேன், என்னால் முடியலையே, முடிய போறது, டைம் முடிய போறது அப்படிங்கிறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சூரிய அஸ்தமனத்துக்கு சில நிமிஷங்கள் இருக்கும்போது தன்னுடைய சக்கரத்தால சூரியனை மறைச்சு அவர் மறைஞ்சிட்டாருங்கிற ஒரு கருத்தை ஏற்படுத்தி உடனே கோலாகலம் கௌரவர் படையில. ஜெயிச்சுட்டோன்னு. நான் நேற்று ஒரு ஃபுட்பால் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவன் கோல் கீப்பர் தடுக்கிறான் ஒரு கோலை. தடுத்துட்டு அந்த பந்தை பத்தி கவலைப்படாம கொண்டாட ஓடுறான். வேகமா கொண்டாடுங்க கிரவுண்டுக்குள்ள ஓடுறான். அந்த பந்து அவன் காலில் பட்டு திரும்ப வந்திருக்கிற பந்தை இவங்க திரும்ப கோலுக்குள்ள அடிச்சிடறாங்க. அதனால ரொம்ப சீக்கிரமா கொண்டாடாதீங்க அப்படின்னு அதுல தலைப்பு இருந்தது. அந்த மாதிரி இவங்க உடனே கொண்டாடுறான். எல்லாரும் கோலாகலமா குதிக்கிறாங்க, கோஷம் போடுறான். அதுல தோல்ல அவனை தூக்கி வச்சுட்டு, ஜெயதிரதனை தூக்கி வச்சுட்டு எல்லாரும் கோஷம் போடும்போது இவர் அந்த சக்கரத்தை எடுத்துட்டு அதோப்பா ஜெயதிரதன் தலையை சீவு அப்படின்னு சொல்லி அவனுடைய கதை முடியுது. இதே மாதிரி இவர்களை காப்பாற்றக்கூடிய இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அதே அந்த கர்ணன் துரோணர் அந்த 14 நாள் சமயத்துல யுதிஷ்டிரனை தாக்குறான். அவனுக்கு ஈட்டியில எக்ஸ்பர்ட், ஈட்டியில. ஆனா வில்லுல அவ்வளவு இல்லை, கர்ணனுக்கு சமம் இல்லை. அப்ப 2-3 தடவை மூர்ச்சையிட்டு விழுறான் ரதத்துல. பீமன் அவனை காப்பாத்தின்னு போறான் தன்னுடைய ரதத்துல ஏத்தின்னு. அப்படி 2-3 தடவை நடந்ததுல அவருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கோபம், அவமான உணர்வு. அப்போ ஒரு தடவை அந்த மாதிரி மூர்ச்சையிட்டு போகும்போது பீமன் அவரை காப்பாத்தின்னு அவரை அனுப்பி வச்சிடுறேன் டென்ட்டுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. டென்ட்டுக்கு வராரு. ரொம்ப உள்ளுக்குள்ள கொந்தளிச்சபடி வராரு. வந்தா டென்ட்ல அர்ஜுனன் படுத்திருக்கான். அவனுக்கு சில தாதிகள்லாம் விசிறின்னு இருக்காங்க. அவன் உடம்புல இருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்து தடவிட்டு இருக்கிறான். இவனுக்கு இன்னும் பகீர்னு மண்டைக்குள்ள ஏறுது ரத்தம், கொதிக்கிற ரத்தம், கோபம். அவமானப்பட்டிருக்கேன். எங்க அர்ஜுனன், எங்க அர்ஜுனன்னு தேடுறேன். அர்ஜுனனை காணோம். இங்க வந்து படுத்திருக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு கோபத்துல, கோபம் வந்தா மூளை மழுங்கி போயிடும்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த யுதிஷ்டிரன் என்னென்ன செய்யறான், இந்த மாதிரி படுக்கையில படுத்துட்டு அங்க யுத்தம் நடக்கும்போது நான் அவமானப்பட்டு இருக்கும்போது படுக்கையில படுத்துட்டு இருக்கேன், உனக்கு எல்லாம் காண்டீபம் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி காண்டீபத்தை ஏசி பேசுற. இந்த ஆளு ஒரு அர்ஜுனன் ஒரு சபதம் எடுத்திருக்கான். என்னுடைய காண்டீபத்தை யாராவது அவமானப்படுத்தினா அவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு. எத்தனை சபதங்கள் பாருங்க. உடனே அவன் எழுந்து கொத்தி எடுத்துட்டு அண்ணனை கொல்லறதுக்கு போறான், யுதிஷ்டிரனை கொல்றதுக்கு. யுதிஷ்டிரன் என்ன பண்றது, கரெக்டா அங்க ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சேர்றான். என்னாச்சு இப்போ, என்னுடைய காண்டீபத்தை அவமானப்படுத்த, அதுக்காக நான் சபதம் எடுத்திருக்கேன், காண்டீபத்தை அவமானப்படுத்தினா தாங்க மாட்டேன். ஓ, கொல்லணும் அவ்வளவுதானே. சரி, கொல்லுதல் அப்படின்னா உடம்பு ரீதியா கொல்லுதல் மட்டும் கொல்லுதல் இல்லை. ஒருத்தனை ஏசி பேசினா, கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டினா, மோசமான வார்த்தைகள் எடுத்து திட்டினாலே கொல்வதற்கு சமம் அப்படின்ன உடனே இவன் யுதிஷ்டிரனை பேசுறான்னு எல்லாம் பேசுறான். நீ ஒரு சூதாடி, உன்னாலதான் நாங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டோம், உன்னுடைய பேராசைக்காகத்தான் அப்படி இப்படின்னு என்ன பெரிய பெரிய ஸ்பீச் கொடுக்குறான். இத்தனை வருஷமா மனசுக்குள்ள இருந்ததோ தெரியாது. அதெல்லாம் பேசின உடனே ஸ்ரீகிருஷ்ணன் சரி ஆயிடுத்து இல்லையா, சலோ வா சண்டைக்கு போலாம். அப்போ அர்ஜுனன் இதெல்லாம் ஓஞ்சு
சோகத்துக்கு போறான். ஐயையோ, எங்க அப்பாவுக்கு சமமான எங்க அண்ணனை நான் திட்டிட்டேன். இனிமே நான் உயிர் வாழ்வதற்கு லாயக்கு இல்லை. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இனிமே உயிர் வாழ மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமமான அண்ணனை சொல்லி. ஸ்ரீகிருஷ்ணன் உடனே, என்னடா அது, உங்களை வச்சுட்டு நான் தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களை வச்சு சண்டை போடுறேன். சரி, நீ தற்கொலை பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. உன்னை நீயே பாராட்டிக்கோ. உன்னை நீயே பாராட்டி பேசினா அது தற்கொலைக்கு. பாருங்க, இதுல நமக்கு ஒரு ஒரு மெசேஜ் இருக்கு. மற்றவரை திட்டி பேசுவது அவரை கொலை செய்வதற்கு சமம். மானபங்க அப்படிம்பாங்க. மானத்தை அழிப்பது. அது உடல் ரீதியா கொள்வதை விட மோசமானது. அதே போல தற்பெருமை பேசுவது தன்னை தற்கொலை செய்வது விட மோசமானதா. உடனே நீ நானே நீயே பாராட்டி பேச, நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், நான் தான் உங்களுடைய எல்லாத்துக்கும் காரணம், அப்படி இப்படின்னு தன்னை பாராட்டிக்கிறான். சரி, முடிஞ்சதா, வாங்க சண்டைக்கு போலான்னு அழைச்சிட்டு போறோம். இப்படி எல்லா இடத்துலயும் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார், ஒவ்வொரு இடத்துலயும். அங்கே கர்ணன் அடுத்தது. நேரம் முடிந்தா நம்ம அடுத்த வாரம் தொடருவோம். இது ரொம்ப பெரிய விஷயம். கடைசியில துரியோதன வரைக்கும் போகும், அஸ்வத்தாமா வரைக்கும் போகும். கர்ணன் அடுத்தது. கர்ணன் அங்கே யுத்தத்துல இருக்கிறான். ஒரு தடவை நாகாஸ்திரத்தை செலுத்தி ஸ்ரீகிருஷ்ணன் ரதத்தை கீழே அழுத்தி, பெடல் அழுத்தி அர்ஜுனனுடைய கிரீட்டத்துக்கு பட்டு கிரீட்டம் மட்டும் போற மாதிரி ஏற்பாடு பண்றான். அதுவும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வேலை. அப்போ கர்ணன் அங்க யுத்தத்துல இருக்கும்போது அவனுடைய ரத சக்கரம் தேர்ல சகதியில பதியிறது. அவன் கீழே இறங்கி அந்த சக்கரத்தை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஆயுதங்களை வச்சிருக்கிறான் கீழே. அர்ஜுனன் அவனை கொல்வதற்கு வில்லு ரெடி பண்றான். அதை பார்த்த உடனே கர்ணனுக்கு, நீங்க கற்றுக்கொண்ட தர்மம் இதுதானா? என் கையில ஆயுதம் இல்லை, என்னுடைய கவனம் எல்லாம் சக்கரத்து மேல இருக்கு, அந்த நேரத்துல என்ன போய் கொல்றீங்களே, இதுதான் உங்க தர்மமா அப்படின்னு கேட்கிறான். பாவம் அர்ஜுனன் ரொம்ப எளிமையான ஆளு. உடனே வில்லம்ப கீழே வச்சுட்டான். சரிடா, நீ ரெடி பண்ணிக்கோ, ரெடி ஆனப்புறம் சொல்லு, யுத்தத்திற்கு தயார் அப்படின்னு நீ கூப்பிடு, உடனே நான் சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவன் அவன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். ஸ்ரீகிருஷ்ணன் அப்போ வெகுண்டு எழ, ஏண்டா உனக்கு இன்னைக்கு சாகிற டயத்துல தர்மம் கேக்குதா? அன்னைக்கு எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம் அப்படின்னு ஒண்ணுன்னா வரிசையா. பீமனை விஷம் வச்சு நீங்கெல்லாம் கொல்ல முயற்சி பண்ணும்போது எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம்? இன்னைக்கு சாகும்போது உனக்கு தர்மம் கேக்குதா? யூ டோன்ட் டிசர்வ் தர்மம், சீவிடா உன் தலைய அப்படின்னு வரிசையா. அன்னைக்கு அந்த அரக்கு மாளிகையில எரிச்சும் போது எங்கடா போச்சு உனக்கு தர்மம்? இன்னைக்கு உயிர் போகிற நேரம் வரும்போது உனக்கு தர்மம் கேக்குதா? யூ டோன்ட் டிசர்வ் தர்மா, சீவிடா இவன் தலைய அப்படின்னு 26 ஸ்லோகங்கள் சொல்றாராம், ஒவ்வொரு சம்பவமா எடுத்து கூறி. திரௌபதி துகில் உரியணும்னு துரியோதனனுக்கு கூட தோணல. கர்ணன் தான் யோஜனை சொல்றான். அடிமைக்கு மேலாடைக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றான் கர்ணன். அப்புறம்தான் துரியோதனனுக்கே தோணுது, உருவிடா அவளுடைய மேலாடைய அப்படிங்கிறான். துச்சாதனனுக்கு கட்டளை கொடுக்கிறான். எல்லா தர்மத்திலையும் நீ இருந்திருக்க, உனக்கு எங்கடா அன்னைக்கெல்லாம் தர்மத்தை பற்றி எண்ணம் வராம இன்னைக்கு உயிர் போகும்போது உனக்கு தர்மம் கேக்குதா? சீவிடாவின் தலைய, இவனுக்கு தர்மத்திற்கான அருகதை கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா ஞாபகப்படுத்தி சபையில. அதுக்கப்புறம் நேற்று 10 நாள் முன்னா 2 நாள் முன்னால அபிமன்யு கொண்ட போது எங்கடா போச்சு உங்களுக்கு தர்மம்? அது வரைக்கும் மகாபாரத யுத்தம் நேருக்கு நேர் சரியா நடந்தது. அன்னைக்குதான் தவறான வழிகள் ஆரம்பித்தது. அப்ப நீ செய்யும் போது அதெல்லாம் உனக்கு தர்மம் அதர்மமா தோணல. இப்ப இவன் செய்வது உனக்கு அதர்மமா இருக்கா? உனக்கு அருகதையே கிடையாதுடா, முடிடா இவனை அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் தான் இவனை தூண்டி விடுறான். அதற்கு பிறகு அர்ஜுனன் வெள்ளெடுத்து அவனுடைய தலையை சீவினான். இந்த தானம் வாங்குறதெல்லாம் சொல்றாங்க தமிழ் சினிமால, அதெல்லாம் பொய், அப்படிலாம் கிடையாது. அவனை எம்ஜிஆர் கர்ணனா நடிச்சதுனால அப்படி செய்யறான். அதே நம்பியார் நடிச்சிருந்தா கர்ணனை மோசமான ஆளாவே காட்டியிருப்பாங்க அந்த சினிமால. அப்படிலாம் கிடையாது. அவன் அதர்மத்து கூட தான் இருந்தான் வாழ்க்கை முழுக்க, அதர்மத்துக்கு துணையாகத்தான் இருந்தான். அவனை கொள்வதிலும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பங்குதான் இருந்தது.
அப்படி ஒவ்வொரு விஷயமா வரும். இப்ப நேரமாச்சு. நம்ம அடுத்த தடவை இதை தொடருவோம், இதே விஷயங்களை. ஸ்ரீகிருஷ்ணன் யதோ தர்ம ததோ விஜய. எங்க தர்மம் இருக்கோ அங்கேதான் வெற்றி. யதோ கிருஷ்ண ததோ விஜய. எங்க ததோ தர்ம, எங்கே ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறானோ அங்குதான் தர்மம். எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்குதான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரே ஒரு அவனுடைய பங்கால மட்டுமே மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்களுடைய வெற்றி, தர்மத்துடைய வெற்றி நடந்தது. இன்னும் சில சம்பவங்கள் இருக்கு, எப்படி ஸ்ரீகிருஷ்ணன் அந்த யுத்தத்தை முழுவதும் தர்மத்துறை வெற்றிக்காக நடத்துகிறான் அப்படிங்கிறது. நம்ம அடுத்த வாரம் இதை தொடருவோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் மிருகப்பிரியம் धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं. ओम जय श्री कृष्ण. एल्लोरुक्कुम जय श्री कृष्ण. नमस्कारम नमस्कारम. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. இப்படி இதுவா தயாங்கிறது யாரு?